Hi friends, welcome to another video. NASA SpaceX இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு டிராகன் க்ரூ 10 ஃபால்கன் 9 ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்வெளிக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எடுத்த அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக்ஸ் லிஃப்ட் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யாதனால அந்த லான்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்ச் 15 அதிகாலை 4:33 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் க்ரூ 10 ஃபால்கன் 9 ராக்கெட்டை வந்து திரும்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்வெளிக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்திருக்கு. அந்த டிராகன் கேப்சூல் வந்து இப்போ அந்த ஆர்பிட்டல் ஏரியாவில் வந்து இருக்கிறதாவும் ஒரு 12 to 13 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அது ஐஎஸ்எஸோட வந்து டாக்கிங் ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 15 அன்றைக்கி ஃப்ளாரிடாலேருந்து புறப்பட்ட அந்த டிராகன் கேப்சூலில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து போகிறாங்க. அவங்க 4 பேருமே வந்து ஐஎஸ்எஸில் இருக்கக்கூடிய பச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் இன்னும் 2 பேரை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இவங்க 4 பேருமே வந்து ஒரு 4 months பீரியடில் வந்து ஐஎஸ்எஸில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து செய்ய போகிறதாகவும் நாசா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த டிராகன் க்ரூ 10 ஃபால்கனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து போயிருக்காங்க. சுனிதா வில்லியம் அவங்க டீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 பேர் யார் இப்போ போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மெக்லேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமாண்டர், அவங்களும் வந்து இந்த மிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. நிக்கோலே ஐயர்ஸ் அப்படிங்கிறவரும் வந்து போயிருக்காரு, அவர் வந்து ஒரு பைலட். தக்குவா ஆன்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஜப்பானை சார்ந்தவங்க, அவங்களும் வந்து இந்த மிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து JAXA மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லப்படுது. ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து இந்த 4 பேரில் ஒருத்தராக வந்து போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து கிரில் பெஸ்கவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனாட்டும் வந்து போயிருக்காங்க. இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் அந்த டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது வந்து ஐஎஸ்எஸோட அந்த டாக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஐஎஸ்எஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஐஎஸ்எஸில் நிறைய நாள் இருந்திருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 195 நாள் 127 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிஷன் வந்து அவங்க அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தேர்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 9 days ஒரு அசைன்மெண்ட் மாதிரி போனது வந்து 9 months மாறிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தி போயிங் ஸ்டார் லைனர் அந்த கேப்சூல் வந்து பழுது ஏற்பட்டதுனால அவங்களால ரிட்டர்ன் ஆக முடியாமல் அங்கே வந்து 9 மாதமாக தவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ஜூன் 5, 2024 அன்னைக்கு வந்து விண்வெளிக்கு வந்து போயிருந்தாங்க. ஜூன் 14, 2024 வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவல் பிளானு. பட் அந்த தொழில்நுட்ப கோளாறுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 2025, அதாவது இன்னும் சில தினங்களில் வந்து அவங்க ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இந்த மார்ச் 19 அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் டேட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷன் பொறுத்து, அந்த சிச்சுவேஷன் அட்மாஸ்பியருக்கு அந்த கண்டிஷனை பொறுத்து தான் வந்து டாக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகிற அந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகுன்றதை நாசா தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆர்பிட் அட்மாஸ்பியருக்கு வந்து அந்த டிராகன் போனோடனே அங்கேருந்து ஐஎஸ்எஸ்க்கு போகிறதுக்கே வந்து 13 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் வந்து அந்த ஒரு டிராகன் கேப்சூல் வந்து ஆர்பிட் ஏரியா வந்து தாண்டி ஐஎஸ்எஸ்ஸை நோக்கி வந்து பயணம் செஞ்சிட்ருக்கு. அண்ட் ஹைலைட்டடாக சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் இவங்க 2 பேர் கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்காக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட்டும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட்டும் இருக்கார் மேலே. அந்த 4 பேருமே வந்து புதுசாக உள்ளே போகக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பி ஏர்த்துக்கு வர மாதிரி தான் ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு பஸ்ஸில் போனாவே நமக்கு தலை சுத்தம், ஒரு மாதிரி மோஷன் சிக்னஸ் வரும், நிறைய பேர் வந்து வாமிட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்பேஸ்லேருந்து ஏர்த்துக்கு திரும்புகிற ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து கிராவிட்டி சிக்னஸ், மசில் அண்ட் போன் லாஸ் வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் ஷிப்ஸ் அண்ட் விஷன் ப்ராப்ளம். பிகாஸ் அவங்களால வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்திருக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஸ்டேபிளாக பார்த்துருக்க முடியாது. அவங்க வந்து மேலே ரொட்டேஷன்லேயே தான் இருந்திருப்பாங்க. கார்டியோ வாஸ்குலர் இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் காஸ்ட் வந்து கூட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம், ஏன்னா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய சைக்காலஜிக்கல் சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் அவங்க டீம் வந்து ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். கல்பனா சாவ்லா அவங்களும் வந்து இந்தியா வம்சாவளியில் இருந்து அவங்க அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட்டாக போய் ஸ்பேஸில் சாதிச்சுட்டு வந்த பெண்மணி தான். அவங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு February 2003 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் அந்த ஏர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உள்ளே வரும்போது அந்த ரேடியேஷன் தாங்க முடியாமல் வந்து பிளாஸ்ட் ஆகி சம்பவ இடத்துல உயிர் இழந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஸ்பேஸுக்கு போயிட்டு ஏர்த்துக்கு வர்றதுன்றது ஒரு மறுபிறவி மாதிரி தான், அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் இவங்க 2 பேரும் ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் நாசா தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்க டீம் வந்து சேஃபாக வந்து ரீச் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் do subscribe to Pulsar and follow our official Instagram page Pulsar Official. I'll see you guys in the next video. Bye. Spit too quick when I hit my strap.